நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஒரு பக்கம் கம்பெனி விஷயத்துல போட்டி வந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பைரவிக்கும் மறுபக்கம் அஞ்சலிக்கும். ஆனா நம்ம பைரவி சாதாரணமான ஆள் இல்ல. நம்ம இலக்கியாவே இந்த சொத்தை அனுபவிக்க கூடாது, அவ பேர்ல மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூழ்ச்சி மேல சூழ்ச்சிமம் பண்ணி ஒரேடியா இலக்கியாவை ஒழிச்சு கட்ட பார்த்தவங்க. அப்படிப்பட்ட இவங்க அவங்களுக்கு அதாவது சிசியா அந்த நம்ம அஞ்சலியை சும்மா விட்டுருவாங்களா? அஞ்சலி இந்த சொத்து என் பேர்ல தான் இருக்கு, புருஷன் பேர்ல இருக்கிற சொத்து என் பேர்ல தான் மாறணும், கம்பெனி பேரெல்லாம் அது எப்படி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று பேசிட்டாங்க. இது சும்மா விடுவாங்களா? இதை ஊதி 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 பெருசாக்கணும், அப்படி இல்லைன்னா அஞ்சலி சுய முடிக்கணும். அஞ்சலி கிட்ட தனியா கூட்டும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. என்ன சொன்னாலும் அஞ்சலி ஏத்துக்கிற மாதிரியே தெரியலங்க. அஞ்சலி எது சொன்னாலும் சரி, இல்ல முடியாது, இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகரத்துக்கு விகாரமாவே பேசின்னு இருக்காங்க. கோவிந்தா இது முடுற மாதிரி தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம். முடியாத சண்டை மிகப்பெரிய சண்டையா மாறுது. இந்த இடத்துல நம்ம பைரவியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனக்கு எதிராக யாரானா வந்தாங்கன்னா அவங்கள ஒரேடியா கிழிச்சு தொங்க விட்டு போறது தான் இவங்களோட அழகான பாலிசி. அதை இந்த இடத்துல கரெக்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்காட ஆப்பு வைக்கிறீங்க, எனக்கு ஆப்பு வைக்கிறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான சம்பவமே இல்லாம சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சிட்டாங்க நம்ம பைரவி. கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க குடிக்கிற டீல ஸ்லோ பாய்ஸ்னா கலந்துட்டுறாங்க. இதனால அவங்களுக்கு மயக்கம், தலை சுத்தல் எல்லாமே வருது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுறாங்க டாக்டர், இதுக்கு அவங்களுக்கு தீர்மானமே இருக்கக்கூடாது, அவளுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கக்கூடாது, அவளை ஒரேடியே ஒழிச்சு கட்டணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு தேவையான மருந்து டோஸ் எல்லாத்தையும் ஏற்றி 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 விடுங்க, அவள் உயிரோடே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக தான் இருக்கு. என்னங்க பண்றது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காலம் கெட்டு போச்சு. கேவலம் கம்பெனி பேருக்காக அஞ்சலியே கொலை பண்ற அளவுக்கு நம்ம பைரவி கீழ்த்தனமா இறங்கிட்டாங்க. இதெல்லாம் விட்டு கேட்டுக்கிறாங்க. அஞ்சலி ஐயோ அந்த சொத்தை எல்லாமே அப்படியே விட்டுறலாம், நம்ம கம்முன்னு பைரவி பேர்ல கூட இருந்துன்னு போகுது, நம்ம புருஷன் பேர்ல தானே சொத்தெல்லாம் இருக்கு, நாம இதை அனுபவிச்சலாம், அதை விட்டு தன்வாயே தனக்கெதிரி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வெளியே விட்டுட்டு லாஸ்ட் நாம பிரச்சனைல மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி யோசிச்சுன்னு இருக்காங்க. அஞ்சலியே இப்பதான் நீ கரெக்டா யோசிச்சுக்கிற, உனக்கு தேவை சொத்து உன் பேர்ல இருக்குதா, அதை வச்சுக்க அழகா. அதை விட்டுட்டு கம்பெனி என் பேர்ல மாறணும், அது என் பேர்ல மாறணும், இது என் பேர்ல மாறணும், நீ ஆடினந்த லாஸ்ட்ல உன்னை ஒரே அடியா இந்த தேர்ல எல்லாம் கூட்டின்னு போவாங்களே கடைசி தேர், அதில் தான் உன்னை கூட்டின்னு போய் ஆகணும். ஏன்னா பைரவியை பற்றி நல்லாவே தெரியும். பைரவி நினச்சி ஒரு விஷயம் நடக்கலாம், அடுத்த செகண்டே அவங்கள என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிற ஆள். இவங்க கிட்ட போய் நீ போட்டி போட்டுருந்தா உன்னால பொழைக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ, லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அடிச்சு ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்லியே தரணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து திடீர்னு அஞ்சலியை பாக்குறாங்க. அஞ்சலி சோகமா வந்துன்னு இருக்கா. என்ன அஞ்சலி ஒரே சந்தோஷமா இருக்க போல, மகிழ்ச்சியா வந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடியே நானே எங்க வேதனை நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துன்னு இருக்கேன், உனக்கு என்ன பார்த்தா மகிழ்ச்சி ஆகிற மாதிரி இருக்குதா, என்ன கிண்டல் பண்ற கிண்டலு, எல்லாம் அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம இலக்கியா இருந்துன்னு, நான் என்ன தப்பா சொன்னப்ப, நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அதுல தானே குத்த இருக்கா, உன்னை தானே தப்பா சொன்னமா, ஏதோ சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறியா சந்தோஷமா இருப்பேன் தான் நினைச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த சொத்து வாங்கினதும் வாங்காம இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாமே எனக்கு தான் தலைவலியா இருக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன தலைவலி, இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சு, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க, இதோ பாரு இலக்கியா, உனக்கு செஞ்ச தப்போ வன்மமோ என்னமோ தெரியல, என்னை கொலை பண்றதுக்கு பைரவி திட்டம் போட்டாங்க, இந்த பிரச்சனை இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல, மேலும் மேலும் பிரச்சனை அதிகரிச்சுனே போயின்னு இருக்கு, இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீதான் என்ன காப்பாற்றணும் பைரவி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும், இதெல்லாம் எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் இல்ல நம்ம குடும்பமா சேர்ந்து வாழ்ந்தா நீ சந்தோஷம் சொன்னால அதை நான் நிரூபிக்கிறேன், ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம அந்த பைரவியை ஒழிச்சு கொட்டும், நீ நானும் கை கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை ஒழிச்சு கொட்டுறதே என்னோட எய்ம் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டோம், என் வாழ்க்கை நான் வாழ்ந்துறேன், அதை விட்டு தேவையில்லாம இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு நான் சண்டை போட்டு வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் ஒரு பக்கம் அதிகமாகும், இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ருத்ர தாண்டா வர்றாங்க ஒரு பக்கம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன், இப்படிதான் நடந்துன்னு இருக்கு பிரச்சனையெல்லாம், இதுக்கு மேல அந்த பிரச்சனையெல்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், யாரும் எந்த கதியான போங்க எப்படியான போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க பைரவி. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க இந்த பிரச்சனைல இன்வால்வ் ஆகாத மாதிரி இருந்தாதான் அஞ்சலிக்கு என்ன ஆனாலும் கார்த்தி சந்தேகப்பட மாட்டாரு. ஏன்னா பைரவி இலக்கிய அஞ்சலி பேர்லயே வச்சிடலாம், அஞ்சலி சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க. கார்த்தி வந்து பாத்தியா எங்க பெரியம்மா எந்த அளவுக்கு இதுக்குதான் சொல்றது, அத்தை கிட்ட
கிட்ட எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அவங்க பாரு எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நினச்சின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. அதே சமயத்தில் அஞ்சலி போய் இந்த கூத்தெல்லாம் எஸ்எஸ்கே கிட்ட சொல்ல ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே மறு தாட்சாயின்னு சிச்சுன்னு இருக்காங்க. இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் வரப்போகுது. ஆனால் இவங்க நடனா இந்த சொத்துக்கு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த பிரச்சனை தொடர போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை மேலும் மேலும் என்ஜாய் பண்ண இருக்காங்க. இந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்குமா, இல்லை இதே பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. குடு 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 குடுன்னு இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஆனால் இருக்கட்டும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர வரதான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னொன்னா அனுபவிக்க தான் ஏதோ ஒன்று செய்ய முடியும். எந்த ஒரு விஷயமும் நம்ம அசால்ட்டாக நினச்சினா லாஸ்ட் அது நமக்கே தலைவலியாக வந்து முடிஞ்சிடும். இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே தீரணுங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைவன் கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சும்மா குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன வேலைக்கு போகிறது, நமக்குன்னு யார் இருக்கா, என்ன இருக்குது, லொட்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு ஒரு பக்கம் மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தலைவா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா பாரு, வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, அசால்ட்டாக பார்த்துட்டு அசால்ட்டாக இந்த இடத்துல இருந்து கிளம்பினே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு என்னமோ ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கடந்து போகிற போது தானே அதோட வலி என்ன, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.